sa ni sa ri ma ga ma re ga ma pa ma ga re sa da da pa. புல்வெளி பெய்யும் சாரலை போல நீலம் குளிர் செய்யும் வான்மழை போல வான்வெளி உலவும் சூரியன் நிலவாய் தானென நினையா படைப்பும் நிலமாய் ஆசியும் அமைதியும் அகம் சேரவே இயேசு கிறிஸ்துவின் மனநிலை வேண்டும். ஆசியும் அமைதியும் அகம் சேரவே இயேசு கிறிஸ்துவின் மனநிலை வேண்டும். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமேன். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்குள் வாழுகின்ற அருமையான என் சகோதர சகோதரிகளே, மரியாவிஷன் சார்பாக உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்று இறைவார்த்தை சிந்தனை ஜெபத்திற்காக வரவேற்பதில் அழைப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். ஆண்டருடைய பொதுக்காலம் 29வது ஞாயிற்றுக்கிழமையில் நாம் இருக்கின்றோம். ஆண்டருடைய பொதுக்காலம் 29வது ஞாயிற்றுக்கிழமை. இன்றைய மைய சிந்தனையாக எடுத்திருக்கக்கூடிய தலைப்பானது தொடர் முயற்சி தொடர் ஜெபம். தொடர் முயற்சி தொடர் ஜெபம் என்று சொல்லக்கூடியது லூக்கா நற்செய்தியிலிருந்து வாசகமானது எடுக்கப்பட்டிருக்கிறது. லூக்கா நற்செய்தி நூல் பிரிவு 18 1 முதல் 8 வரை உள்ள இறைவசனங்கள். அக்காலத்தில் சீடர்கள் மனம் தளராமல் எப்பொழுது இறைவனிடம் மன்றாட வேண்டும் என்பதற்காக இயேசு ஓர் உவமையை சொன்னார். ஒரு நகரில் நடுவர் ஒருவர் இருந்தார். அவர் கடவுளுக்கு அஞ்சி நடப்பதும் இல்லை, மக்களை மதிப்பதும் இல்லை. அந்நகரில் கைம்பெண் ஒருவரும் இருந்தார். அவர் நடுவரிடம் போய் என் எதிரியை தண்டித்து எனக்கு நீதி வழங்கும் என்று கேட்டுக்கொண்டார். நடுவரோ நெடுங்காலமாக எதுவும் செய்ய விரும்பவில்லை. பின்பு அவர், நான் கடவுளுக்கு அஞ்சுவதும் இல்லை, மக்களை மதிப்பதும் இல்லை என்றாலும் இக்கைம்பெண் எனக்கு தொல்லை கொடுத்து கொண்டிருப்பதால் நான் இவருக்கு நீதி வழங்குவேன், இல்லையானால் இவர் என் உயிரை வாங்கி கொண்டே இருப்பார் என்று தமக்குள்ளே சொல்லி கொண்டார். பின் ஆண்டவர் அவர்கள் நேர்மையற்ற நடுவரை இப்படி சொன்னாரானால், தாம் தேர்ந்து கொண்டவர்கள் அல்லும் பகலும் தம்மை நோக்கி கூக்குரலிடும் போது கடவுள் அவர்களுக்கு நீதி வழங்காமல் இருப்பாரோ? அவர்களுக்கு துணை செய்ய காலம் தாழ்த்துவாரா? விரைவில் அவர்களுக்கு நீதி வழங்குவார் என நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஆயினும் மானிட மகன் வரும்போது மண்ணுலகில் நம்பிக்கையை காண்பாரோ என்றார். கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவை உமக்கு புகழ். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்குள் வாழுகின்ற அருமையான சகோதர சகோதரிகளே, தொடர் முயற்சி இஸ் ஈக்குவல் டு தொடர் ஜெபம். நீங்கள் இந்த சிந்தனைகளை உள்வாங்கி யோசித்து பார்த்தீர்கள் என்றால், தொடர் முயற்சி தொடர் ஜெபம். தொடர் முயற்சி இஸ் ஈக்குவல் டு தொடர் ஜெபம் என்று சொல்லக்கூடியது. தொடர் முயற்சி என்று நாம் சொல்லுகின்ற பொழுது உடல் வளர்ச்சிக்காக தொடர்ந்து நாம் உண்ணுகின்றோம், உழைக்கின்றோம், உடற்பயிற்சிகளை செய்கின்றோம். உடல் வளர்ச்சிக்காக இது தொடர்ச்சியாக இருக்க வேண்டும். ஒரு நாள் உண்டுவிட்டு 10 நாள் உண்ணாமல் இருக்க முடியாது. தொடர்ச்சியாக உணவு கொடுத்து, ஆற்றல் கொடுத்து, சக்தியை கொடுத்து இந்த உடலை வளர்த்தெடுக்க வேண்டி இருக்கிறார். தொடர் சிந்தனையாக இருக்க வேண்டும், தொடர் படிப்பாக இருக்க வேண்டும், தொடர் வாசிப்பாக இருக்க வேண்டும். சிந்தனை வளர்ச்சிக்கு, உள்ள வளர்ச்சிக்கு, மூளை வளர்ச்சிக்கு, அறிவினுடைய வளர்ச்சிக்காக நாம் தொடர்ச்சியாக படிக்க வேண்டும். ஒரு காலகட்டத்தில் தான் படிக்க வேண்டும், இல்லை காலத்தில் படிக்க வேண்டாம் என்பது அல்ல. தொடர்ச்சியாக படித்து கொண்டே இருக்கின்றோம். அது ஒரு தொடர் நிகழ்ச்சியாக, தொடர் வண்டி போல செல்வதை பார்க்கிறோம். தொடர் வண்டி போல முன்னால் இன்ஜின் செல்கிறது, அதற்கு பிறகு நிறைய கோச்சுகள் வந்து கொண்டே இருப்பது போல ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிகழ்ச்சிகள் வந்து நமக்கு கற்றுக் கொடுத்து கொண்டே இருக்கின்றன. இவைகள் அனைத்துமே மூளையினுடைய வளர்ச்சிக்காக, சிந்தனையுடைய வளர்ச்சிக்காக, அறிவினுடைய வளர்ச்சிக்காக பயன்படக்கூடிய ஒன்று.
அதுபோன்று தான் ஆன்மீக வளர்ச்சி என்று சொல்லக்கூடியதையும் நாம் ஆன்மா என்பதை நம்புகின்ற காரணத்தினால் ஆன்மீக வளர்ச்சி என்று நாம் சொல்லுகின்றோம். அதிலே ஒன்றுதான் நீதி வழங்குதல், நீதி கேட்டல் என்று சொல்லக்கூடியது. எனவே தொடர் முயற்சி, தொடர் ஜெபம். தொடர் முயற்சி இஸ் ஈக்குவல் டு தொடர் ஜெபம் என்று சொல்லக்கூடியது. இந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய ஓமையிலை பார்க்கின்றோம். கைம்பெண் ஒருவர் கணவனால் கைவிடப்பட்டவர், சமுதாயத்தால் கைவிடப்பட்டவர், சமுதாயத்தால் ஒதுக்கி வைக்கப்பட்டவர், புறந்தள்ளப்பட்டவர், சமுதாயத்தினுடைய கவனத்திற்குள்ளே வராதவர், சமுதாயத்தில் மதிக்கப்படாத ஒருவர், துச்சமாக கருத்தப்படக்கூடிய கைம்பெண் ஒருவர் நீதி வழங்க வேண்டும் என்று கேட்கின்ற பொழுது சற்று சிரமமான ஒன்று. காரணம், கைம்பெண்ணுக்கு சார்பாக நீதி வழங்கினால் அவருக்கு எதிராக இருக்கக்கூடிய பணக்காரர்கள், அதிகாரம் படைத்தவர்கள், அந்தஸ்து படைத்தவர்கள், உயர் ஜாதிகள் சும்மா விடுவார்களா? விடமாட்டார்கள். இன்று கூட அப்படித்தான் பார்க்கின்றோம். ஜாதிய படுகொலைகள் நடக்கின்றன. பணக்காரர்களெல்லாம் அதில் பணத்தை வைத்து விளையாடுகின்றதை பார்க்கிறோம். அரசியல் தலைவர்கள் அதில் விளையாடுவதை பார்க்கின்றோம். காரணம், அவர்களுக்கு குறைந்த ஜாதி என்று சொல்லப்பட்டால் அவர்களுக்கு துச்சமாக கருதப்படுகின்றார்கள். அதுபோன்றுதான் கைம்பெண் அநீதியை சந்திக்கின்றார். ஒருவேளை சொத்து பிரச்சனையாக இருக்கலாம், வேலை பிரச்சனையாக இருக்கலாம், பல்வேறு பிரச்சனைகளாக இருக்கலாம். எப்படி இருந்தாலும் அந்த நடுவர் அசைந்து கொடுப்பதாக இல்லை, ஆனால் இவளும் விட்டு கொடுப்பதாக இல்லை. விடாமுயற்சி, தொடர் முயற்சி, தட்டி கொண்டே இருக்கிறார். தட்டுங்கள் திறக்கப்படும், கேளுங்கள் கொடுக்கப்படும் என்று ஆண்டவர் சொன்னது போல தட்டிக்கொண்டே இருக்கின்றார், முட்டிக்கொண்டே இருக்கின்றார், கேட்டுக்கொண்டே இருக்கின்றார். எனவே அந்த நடுவர் இவளை விட்டு விட்டால் நமக்கு தொந்தரவாக இருக்கும் என்று சொல்லி தீர்ப்பு வழங்குகிறார். அந்த தொடர் முயற்சியை பாராட்டுகிறார். தொடர் முயற்சி தான் நமக்கு இன்று மிக மிக முக்கியமான ஒன்று. ஆமையும் முயலும் கதையை நாம் நிறைய தடவை கேட்டிருப்போம். ஆமை மெதுவாக செல்லுகின்றது, முயல் வேகமாக செல்லுகிறது. முயல் நினைத்து நான் வேகமாக செல்லுகின்ற காரணத்தினால் ஓய்வெடுக்கலாம், ஆமை சேருகின்ற பொழுது சரியாக இருக்கும் என்று நினைத்தது. ஆனால் ஆமையினுடைய தொடர் முயற்சி அது செல்லக்கூடிய பாதையிலே சென்று கொண்டே இருந்தது. அதில் எந்த பிரேக்கிங் கிடையாது, எந்த விடுப்பும் கிடையாது. கன்சிஸ்டன்சி, கான்ஸ்டன்ட்லி இட் வாஸ் கோயிங். தொடர் முயற்சியாக எடுத்து சென்று கொண்டே இருந்தது. அதனுடைய அந்த விடாமுயற்சி, தொடர் முயற்சி தான் அதற்கு முயலை விட அதிகமாக சீக்கிரமாக சென்று வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பாக இருந்திருக்கிறது என்று நாம் பார்க்கின்றோம். எனவே வேகமாக செல்வது நல்லதான், ஆனால் வேகம் இல்லாமல் இருந்துவிட்டால், தொடர் முயற்சி இல்லை என்றால் தோற்று போய்விடுவோம். இன்று இருக்கின்ற உலகத்தில் இருக்கின்ற அறிஞர்கள், அறிவாளிகள், வியாபாரம் செய்யக்கூடியவர்கள், பிஸ்னஸ், ஆண்டர்பிரினர்ஷிப் என்றெல்லாம் பல்வேறு காரியங்களை சொல்லுகின்றோம். எல்லா சிஓவும் சொல்லக்கூடியது அதுதான், தொடர் முயற்சி. பில்கேட்ஸை கேட்டால் தொடர் முயற்சி, கான்ஸ்டண்டாக, தொடர்ச்சியாக. ஸ்டீவ் ஜாப்ஸை கேட்டால் தொடர்ச்சியாக. இறந்து போன டாட்டாவை கேட்டால் தொடர்ச்சியாக உழைக்க வேண்டும், தொடர்ச்சியாக முயற்சி எடுக்க வேண்டும், தொடர்ச்சியாக உழைத்து கொண்டே இருக்க வேண்டும். நோபல் பரிசு பெற்ற மனிதர்கள் இன்று பல்வேறு நோபல் பரிசை பெற்றிருக்கிறார்கள். அவர்களெல்லாம் தொடர் முயற்சியில் இருந்தவர்கள். ஏதோ ஒரு காலகட்டத்தில் ஒரு முயற்சி எடுத்துவிட்டு விலகி கொண்டவர்கள் அல்ல. அமைதிக்கான நோபல் பரிசு உங்களுக்கு தெரியும், பிரேசில் நாட்டை சேர்ந்த அந்த பெண்மணிக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. எனவே ட்ரம்ப் அவர்களுக்கு கோபமாக இருக்கிறது. ட்ரம்புக்கு கிடைக்க வேண்டிய நோபல் பரிசு என்று அவர் நினைத்து கொண்டிருக்கிறார். ஆனால் எவ்வளவு சர்வாதிகாரியாக, எவ்வளவு அசிங்கமாக, எவ்வளவு அநீதியாக அக்கிரமங்களை நிறைவேற்றுவதில் கண்ணும் கருத்துமாக இருக்கிறார் என்பது நமக்கு நன்றாக தெரியும். எனவே அவருக்கு கிடைக்கவில்லை. இஸ்ராயலுக்கு பின்னணியில் இருந்து கொண்டு ஆயிரக்கணக்கான குழந்தைகளை கொன்று குவித்த கொடூரன் என்று சொல்லக்கூடியவன் ட்ரம்ப் என்று சொல்லக்கூடிய மனிதன். ஆக இந்த தொடர் முயற்சி என்று சொல்லக்கூடியது நன்மையாகவும் இருக்கலாம், தீமையாகவும் இருக்கலாம். ஆனால் சாதனைகளை செய்தவர்கள் பெரும்பாலும் மனிதர்கள், நல்ல மனிதர்கள் தொடர் முயற்சியாக தங்களுடைய செயல்பாடுகளை எடுத்து சென்றிருக்கிறார்கள். எனவே தான் தொடர் முயற்சி. விளையாட்டிலே பெரிய வீரனாக வர வேண்டுமென்றால், உலக சாம்பியனாக வர வேண்டுமென்றால் தொடர்ச்சியாக முயற்சிகளை மேற்கொண்டு கொண்டே இருக்க வேண்டும். நல்ல அறிவாளியாக இருக்க வேண்டும் என்றால் மூளைக்கு ஓய்வு கொடுக்கக்கூடாது. தொடர் படிப்பு இருக்க வேண்டும், தொடர் வாசிப்பு இருக்க வேண்டும். தொடர் வாசிப்பு இருந்தால்தான் அறிவு வளர்ந்து கொண்டே இருக்கு. இல்லை என்றால் மறந்து போய்விடும், அழிந்து போய்விடும், டிலீட் ஆகிவிடும்.
அதுபோன்று தான் ஆன்மீக வாழ்க்கையிலும் மனம் தளராமல் எப்பொழுதும் இறைவனிடம் மன்றாட வேண்டும். மனம் தளராமல் எப்பொழுதும் இறைவனிடத்தில் கனெக்டடாக இருக்க வேண்டும். கனெக்ஷன் இருக்க வேண்டும், கனெக்டடாக இருக்க வேண்டும். அவுட் ஆஃப் கவரேஜ் ஏரியாவில் நம்ம போகக்கூடாது. இறைவனுடைய உலகத்தில் வாழ்கிறோம், அவர் தான் எப்பொழுது நம்மை தாங்கி பிடித்து கொண்டே இருக்கிறார் என்ற நம்பிக்கையிலே தான் அவரிடத்தில் எப்பொழுதுமே கனெக்டடாக இருக்க வேண்டும். அதற்காகத்தான் ஜெபம் செய்கிறோம் என்று ஒரு ஆஸ்பெக்டிலே நாம் சொல்லுகின்றோம். நாம் அவரிடத்தில் ஜெபம் செய்யாவிட்டாலும் அவர் நம்மிடத்தில் கனெக்டடாகத்தான் இருப்பார். காரணம், அவருடைய உயிர் மூச்சு நமக்குள் சென்று செயல்பட்டு கொண்டே இருப்பதை பார்க்கிறோம். அதுபோன்றுதான் போர்களில் நடத்தக்கூடிய வீரர்கள், மன்னர்கள், ஆட்சியாளர்கள் இவர்கள் தொடர்ச்சியாக முயற்சி எடுப்பார்கள். தொடர் முயற்சி, தொடர் வண்டி போல முயற்சிகள் சென்று கொண்டே இருக்க வேண்டும். ஓமை சொன்னார், அந்த நடுவன் எவ்வளவுதான் தன்னம் படைத்தவனாக இருந்தாலும் இந்த கைம்பெண்ணுக்கு நீதி கொடுக்கக்கூடாது என்று நினைத்தாலும் அவள் விடவில்லை. அதுதான் அந்த பற்றுமானம், அந்த கன்சிஸ்டன்சி என்று சொல்லக்கூடியது. எனவே அன்புக்குரியவர்களை நாம் எடுக்கிற முயற்சிகளில் எல்லாம் கன்சிஸ்டன்சியோடு கான்ஸ்டண்ட்டாக நாம் தொடர் முயற்சிகளை எடுக்க வேண்டும். அந்த தொடர் முயற்சிகள் என்று சொல்லக்கூடியதுதான் ஜெபம். அதுதான் நம்மை இறைவனோடு இணைத்து வைக்கக்கூடிய ஒன்று. நம்முடைய இலட்சியங்களோடு நம்மை இணைக்கக்கூடியது தொடர் முயற்சி, தொடர் பயிற்சி என்று சொல்லக்கூடியது. எனவே இந்த பயிற்சிகள் மறை மாவட்டத்திலும் சமூகத்திலும் நிறைய பயிற்சிகளை கொடுத்து கொண்டே இருக்கிறார்கள். சமூகத்தை பற்றிய விழிப்புணர்வை கொடுத்து கொண்டே இருக்கிறார்கள். பிள்ளைகளுக்கு அந்த உற்சாகத்தை கொடுத்து கொண்டே இருக்கிறார்கள். காரணம், அவர்கள் மனம் தளர்ந்து போகக்கூடாது, மனம் சோர்ந்து போகக்கூடாது. எனவே அன்புக்குரியவர்களை மரியாவிஷன் சார்பாக உங்கள் அனைவரையும் வாழ்த்துகின்றேன், பாராட்டுகின்றேன். இந்த இறைவார்த்தைக்காக இறைவனுக்கு நன்றி செலுத்துவோம். உங்கள் அனைவரையும் இறைவன் ஆஸ்வதிக்க வேண்டும். பெற்றோர்கள், பிள்ளைகள், நோயாளிகள், தனிமையில் இருக்கின்றவர்கள், படிக்கின்ற பிள்ளைகள் அனைவருக்கும் இந்த செய்தியானது ஒரு உற்சாகமூட்டக்கூடிய ஒன்றாக இருக்க வேண்டும் என்று நான் வாழ்த்துகின்றேன். ஜெபத்திற்கு கடந்து செல்வோம். எங்களை பாசத்தோடு படைத்து பராமரித்து வருகின்ற எங்கள் நல்ல தந்தை இறைவா, நீரே எங்களை எப்பொழுதும் தாங்கி வழிநடத்துகின்றவராக இருக்கின்றார். இந்த வேலைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மரியாவிஷன் சேனலை பார்த்து கொண்டு சிந்தித்து கொண்டு தியானித்து கொண்டிருக்கின்ற நம்முடைய அன்பின் பிள்ளைகள் அனைவரையும் ஆசீர்வதித்தருளும். அனைவருக்கும் நிறைவான ஆசீர்வாதங்களை, தூயாவினுடைய ஆற்றல்களை, தொடர் ஆர்வத்தையும் கொடுத்து வழிநடத்த வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கின்றோம். படிக்கின்ற பிள்ளைகளுக்கு தொடர்ச்சியாக படிக்கின்ற ஆர்வத்தை கொடுத்தருளும். உழைக்கின்றவர்களுக்கு தொடர்ச்சியாக உழைக்கின்ற ஆர்வத்தை கொடுத்தருளும். இன்னும் பல்வேறு காரியங்களில் முயற்சிகளை மேற்கொண்டிருக்கின்றவர்களுக்கு தொடர் ஆர்வத்தையும் மகிழ்ச்சியையும் அந்த தொடர்ச்சியாக கான்ஸ்டண்ட்டாக செய்ய வேண்டிய மனநிலைகளையும் தந்து வழிநடத்த வேண்டுமா எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை பார்த்து மன்றாடுகின்றோம். ஆமென். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.